ராம் அந்த காட்டில் உள்ள வயதான பறவை இடம் செல்கிறான். அம்மா, என் மனைவி இறந்து விட்டாள். அதனால் என் குழந்தைகளை பராமரிக்க நான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். நீ ஒரு அழகான பறவையை கண்டுபிடித்து எனக்கு கல்யாணம் பண்ணி வை. சரி மகனே, எனக்கு தெரிந்த ஒரு அழகான பெண் இருக்கிறாய். வா, அவளை நான் உனக்கு காட்டுகிறேன். எனக்கு அவளை பிடிச்சிருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ. இதை சொல்லிவிட்டு வயதான பறவை ராமை அந்த பெண்ணை பார்க்க அழைத்துச் செல்கிறது. அம்மா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. நான் அவளை நன்றாக பார்த்துக் கொள்வேன். அதுவும் உன் சுயநலத்திற்காக என் வாழ்க்கை வீணாகிவிடும். நான் உங்களை மணந்தால் நல்ல வாழ்க்கை இருக்காது. நான் பழங்கள் சேர்ப்பது, உங்கள் மகள்களை பார்த்துக் கொள்வது போன்ற வேலைகளில் மட்டுமே முழு நேரமும் மூலமாக இருப்பேன். என் பொழுதுபோக்குகளை என்னால் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. நான் உங்களை வணக்க முடியாது. கவலைப்பட வேண்டாம், நீ எதையும் சேர்க்க வேண்டியதில்லை. நீ இப்போது என்னுடன் வா. என் மகள்களின் பிரச்சனையை உன் கண் முன் தீர்த்து வைப்பேன். இதை சொல்லிவிட்டு அவன் அந்த பானு பறவையை வீட்டிற்கு அழைத்து வருகிறான். மகனே, என்னுடன் வா. நான் உன் புதிய தாயை அழைத்து வந்துள்ளேன். நாம் இந்த காட்டை விட்டு வெளியேறி வேறு காட்டில் வாழ்வோம். நாம் இங்கேயே இருந்தால் உன் உடன்பிறப்புகள் நம் வாழ்வில் பிரச்சனைகளை கொண்டு வருவார். இல்லை அப்பா, இல்லை, எங்களை விட்டு போகாதீர்கள் அப்பா. இப்போ எங்க அம்மா கூட எங்களை விட்டு போயிட்டாங்க. நீங்களும் எங்களை விட்டு போனால் எங்கள் நிலைமை என்னவாகும்? இனிமே உங்கள் புலம்பலை நான் கேட்க விரும்பல. சரி, நாம வேற காட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதை சொன்னதும் ராம் வேறொரு காட்டிற்கு செல்கிறான். இங்கு அவன் பானு பறவையை வணக்கிறான். இங்கே 2 குட்டி குருவிகளும் சோகமான இதயத்துடன் தங்கள் தாயை நினைத்துக் கொண்டிருந்தன. அப்போது அந்த கழுகு பறவை அங்கு வந்தது. சகோதரி, அமைதியாக இருங்கள். அதே கழுகு இங்கே சுற்றித் திரிகிறது. இப்போது நம் அம்மா கூட நம்மை காப்பாற்ற இங்கு இல்லை. அப்போது அந்த கழுகு குழந்தைகளை நோக்கி வேகமாக வருகிறது. என்ன சொன்னாய்? அம்மா இந்த உலகத்தில் இல்லை. உங்களை சாப்பிட விடு என்று நான் ஏற்கனவே உங்கள் அம்மாவிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் அவள் தன் உயிர் என்றும் தனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று சொல்லியிருந்தாய். என்று உன் அம்மா உன்னை காப்பாற்றினாள். ஆனால் இப்போது உங்களை காப்பாற்ற யார் வருவார்கள்? இப்போது நான் உங்களை என் வயறு முட்ட சாப்பிடுவேன். இல்லை, இல்லை, உங்கள் அம்மாவுக்கு எதுவும் நடக்கவில்லை. எங்க அம்மா எங்களுக்கு தானியங்கள் வாங்க போயிட்டாங்க. அங்க பாருங்க, எங்க அம்மா அங்க இருந்து வர்றாங்க. அக்கா, கழுகு இன்னும் நம்மளை பார்க்கல. சீக்கிரமா ஓடி போயிடலாம். இந்த நேரத்தில் கழுகின் கவனத்தை திசை திருப்புவதன் மூலம் 2ம் அங்கிருந்து ஓடிவிடுகின்றன. அமைதியாக இரு சகோதரி. நல்ல வேலை, உயிர் பிழைத்தோம். ஆனால் அப்பா நம்முடன் இருக்க விரும்பவில்லை. இந்த குளிர்காலத்தை நாம் எப்படி வாழ்வோம்? நடுங்கும் குளிரிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள 2 குட்டி குருவிகளும் மரத்தின் இலைகளின் மறைவின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களால் இந்த குளிரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சகோதரி, இந்த குளிர்காலம் முடிவதற்கு முன்பே நாம் முடிந்து விடுவோம் போலிருக்கிறது. இந்த குளிரால் நாம் இறந்து விடுவோம். இப்போது எங்களுக்கு பெற்றோரும் இல்லை, வாழ வீடும் இல்லை. தினமும் இறப்பதை விட ஒரு முறையாவது நம் உயிரை துறப்பது நல்லது. சகோதரி, நீ சொல்வது சரிதான். ஒருவேளை கடவுளும் இதைத்தான் விரும்புகிறாரோ என்னவோ. பாருங்கள், நாம் ஒரு கிணற்றில் குதித்து நம் உயிரை விடுவோம். பின்னர் இருவரும் கிணற்றுக்கு அருகில் செல்கிறார்கள். கடவுளே, எங்களை மன்னித்து விடு. நாங்கள் சிறுமிகள். எங்கள் பெற்றோர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அதனால் தான் இந்த கிணற்றில் குதித்து எங்கள் உயிரை விடுகிறோம். நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்களா அம்மா? எங்களிடம் அப்பா போய் சொல்லிவிட்டார் அம்மா. ஆமாம் என் பெண்களே, நான் தினமும் உங்களை தேடி போவேன். ஆனால் நீங்கள் எங்கும் காணவில்லை. இன்று உங்களை இந்த நிலையில் பார்த்தேன். இனிமேல் என் கண்களை விட்டு போகாமல் உங்களை பார்த்துக் கொள்வேன். என் பெண்களே, நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். என்னோடு வாருங்கள், போகலாம். பின்னர் ஜானட் தனது மகள்களை தன்னுடன் அழைத்து வருகிறாள். மூவரும் ஒன்றாக வாழத் தொடங்குகிறார்கள்.